அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லா நபரும் எடுத்துக்கிட்டாச்சுனாலும் கோவிலுக்கு வரதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், மசூதிக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லா நபர்களும் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். சார் எனக்கு பிரச்சனை இருக்குது, கடவுளே எனக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், எல்லா இடத்துக்குமே நம்ம போகிறது. ஆனால் பிரச்சனை இல்லாதவங்க மனுஷனே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாதவங்க மனுஷனும் கிடையாது. பிரச்சனை இருக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு வாழ்க்கையில் கடந்து போகவே முடியும். அதனால் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இல்லாமல், அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கடவுளே எனக்கு ஒரு பக்குவத்தை தா, இல்லாட்டா என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுது கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு ஏதாவது ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை கும்பிடலாம். சார் கடவுளே எனக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு. பிரச்சனை யாருக்குங்க பிரச்சனை இல்லை? எத்தனையோ கோவில்களை இடிக்க தான் செய்கிறாங்க, எத்தனையோ சர்ச்சுகளை இடிக்க தான் செய்கிறாங்க, எத்தனையோ மசூதிகளை இந்தியாவிலையும் இடிக்க தான் செய்கிறாங்க, கோவிலையும் இடிக்க தான் செய்கிறாங்க, சர்ச்சுகளையும் இடிக்க தான் எல்லாமே எனிபடி. இப்போ கடவுளுக்கும் பிரச்சனை இருக்குது, மனிதனாக எல்லா நபர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத நபர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய்க்கும் பிரச்சனை தான், பழைய முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை தான், இன்றைக்கி எடப்பாடியாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவருக்கும் பிரச்சனை தான். எல்லாத்துக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை தான், எனக்கும் பிரச்சனை தான். அதனால் பிரச்சனையில் எப்படி அடுத்த ஸ்டெப்பு கடந்து போகலான்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை பொறுமையாட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம கடந்து போகணும்னு முடிவு எடுத்துட்டோம்னாலே கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புகளுக்கு நம்ம தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்த வெற்றிகளை எப்படி அடையலான்னு சொல்லதோட தோல்விகள் எதனால் வராது இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள விஷயத்தை கற்றுக்கிட்டாச்சுன்னா படிப்படியாட்டு நம்ம வெற்றிகளை கொண்டு போகலாம். அதுக்கு